ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறோன்னா விற்பனைக்கு வந்து 3 பதிவு பார்க்குறேங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுன்னா விற்பனைக்கு செவலை மாடுங்க. விற்பனைக்கு செவலை மாடு 3ஆம் ஈத்துங்க. கடை முளைப்பு காளை கன்றுங்க. கன்று ஈண்டு இன்னோட 6-7 நாட்கள் ஆகுதுங்க. கறவைக்கு காலை அணைச்சி கறக்கணுங்க. பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் கறக்கலாங்க. மிக மிக சாதுவான மாடுங்க. மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு, நல்ல ஈடுதாக்கான மாடு, நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. இரட்டை நாடி மாடு. முகம் நல்ல முகம், கொம்பு அமைப்பு நல்ல அமைப்பு, முகம் நல்ல கட்ட முகம், தாடை அருந்தாடைங்க. தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது, தொப்புள் கொடி இறக்கம் கிடையாதுங்க. வால் கொடி பயிர் வால் கொடிங்க. புறவை ஏத்தமான மாடு, பின் விலாசம் நல்ல விலாசங்க. திமிழ் பார்த்திங்கன்னா இரட்டை திமிழில் சேருங்க. நல்ல மாடு, தெளிவான மாடுங்க. மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. நல்ல மடிச்சட்டுங்க. 4 காம்புகள் ஓர்ஸாக இருக்குது. நல்ல மடிச்சட்டுங்க. மின்மடி மாடு, படந்த மடிச்சட்டுங்க. ஆமை மடின்னு சொல்லுவோம். அடைச்ச மடிக்கட்டாக இருக்குங்க. தெளிவான மாடுங்க. கன்று வந்து காலக்கன்று செவலக்கண்ணுங்க. கன்று வந்து காலக்கன்று செவலக்கன்று. கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குங்க. கன்று தெளிவாக இருக்குது. கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. கன்று நல்லா லட்சணத்தில் இருக்குங்க. கன்று பூச்சிக்கு ரேக்லா ரேஸுக்கு எருதாட்டத்துக்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாங்க. கன்று தெளிவாக இருக்குதுங்க. இந்த மாட்டோட கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2 சாயந்தரம் 2 கண்ணுக்கு போக ஒரு நாளைக்கு 4லிருந்து 5 லிட்டர் பால் கண்டிப்பாக கறந்துக்கலாங்க. காலையில் 3 சாயந்தரம் 2 2.5 கறக்கலாங்க. நீங்கள் எந்தளவுக்கு சப்பளம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கறவை திறன் கூடி வருங்க. மடிக்கும் பாலுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் கறவை திறன் இருக்குதுங்க. இன்றைக்கி கண்டிஷனுக்கு காலையில் 2 சாயந்தரம் 2 4 லிட்டர் பால் இருக்குதுங்க. நீங்கள் இன்னும் முறையானபடி சப்பளம் பண்ணிங்கன்னா பால் எச்சு வருங்க. தெளிவான மாடு. காலில் கயிறு தொடுத்தா போதுங்க. மற்றபடி எந்த தவறிலும் கறக்கறக்கெல்லாம் பூ மாதிரி இருக்குங்க. மாடு தெளிவான மாடு. செவலை மாட்டில் 3ஆம் ஈத்தில் காலக்கண்ணோட தெளிவான மாடுங்க. இந்த மாட்டைங்க அன்னை தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 67,000 சொல்லுதுங்க. இந்த செவலை மாட்டோட விற்பனை விலை 67 சொல்லுதுங்க. 67,000 சொல்கிற அளவுக்கு மாடு நல்ல பெருங்கூட்டாக இருக்குதுங்க. மாடு நல்ல நெட்டு வெட்டில் இருக்குது. கறவைக்கு ஒழுக்கமாக இருக்குதுங்க. கண்ணு காலக்கண்ணு தெளிவான கண்ணு. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. எந்த தவறுகள் இல்லைங்க. பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம், யார் வேணாலும் கறக்கலாங்க. தெளிவான மாடாக இருக்குது. அதனால் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 67,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம், அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்கணுன்னா விற்பனைக்கு செவலை மாடுங்க. விற்பனைக்கு செவலை மாடு. இதோட வயது பார்த்திங்கன்னா 3ஆம் ஈத்துங்க. காளைக்கன்று செவலக்கண்ணுங்க. இந்த மாடு கன்று ஈண்டி ஒரு 10 நாட்கள் இருக்குங்க. 10 to 15 நாட்கள் 10 to 15 நாட்கள் இருக்குங்க. கன்று நல்ல தெளிவான கன்று, செவலக்கன்று தெளிவான கன்றுங்க. மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது. மாட்டில் வந்து மாட்டுக்கு கண்ணுக்கும் கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது. தெளிவான மாடுங்க. மாடு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. நல்ல கூடுகொம்பு அமைப்பில் வருங்க, வட்டக்கொம்பு அமைப்பில் வருங்க. மாடு தாடை அருந்தாடைங்க. தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது. வால் கொடி பயிர் வால் கொடிங்க. மாடு குதிரம்பார் நல்ல நீளத்தில் உயரத்தில் நல்ல பெருவட்டான மாடு. மாடு நல்லா நைஸ் இருக்குதுங்க, உடசல் இருக்குதுங்க. தெளிவான மாடு. கன்று காலக்கன்று செவலக்கன்று சுழி சுத்தமாக இருக்குது. எந்த தவறுகள் இல்லைங்க. மாட்டு கன்று சுழி சுத்தமாக இருக்குது. எந்த தவறுகள் இல்லைங்க. இந்த மாட்டோட கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்கன்னா 5 லிட்டர் பால் வரைக்கும் கறக்கலாங்க. காலையில் 2.5 சாயந்தரம் 2.5 5 லிட்டர் பால் கேரண்டியாக வருங்க. இருந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குண்டா கீழே வச்சு கறக்காமல் ஒரு கையிலேயே வயசானங்கிறனால ஒரு கையிலேயே வந்து குண்டா ஒரு கையிலேயே பிடிச்சி கறந்தனால அதை நம்ம வந்து புது இடமா இருக்குது, மிரளிக்காக இருக்குது, பயப்படும். அதனால் கொண்டாந்தன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம அந்த மாதிரி பீச்சிட்டு தான். நாட்டு மாட்டை பொறுத்தளவுக்கு வந்த உடனே கட்டுத்தால் வந்தோடனே டக்குன்னு பிடிச்சி 2 காம்பு பிடிச்சி இழுத்துணும். ஒரு மாடு கம்மு நிற்கும், ஒரு மாடு பயந்துக்குங்க. அங்கே இருந்த பக்கம் எப்படி கறந்தாங்களோ அந்த மாதிரி கறந்தால் தான் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க. இருந்த பக்கம் வந்து வயசானங்கிறதுனால ஒரு கையிலேயே பிடிச்சி கறந்துருக்காங்க. நம்ம 2 நாள் 3 நாள் பழகிடுச்சுன்னா நம்ம குண்டா கீழே வச்சே கறக்கலாம். அந்தளவுக்கு சாதுவாக இருக்குதுங்க. இந்த மாட்டோட கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக 5 லிட்டர் பால் கறக்கலாங்க. மாடு நல்லா பெருவட்டான மாடு. கறவைக்கு ஒழுக்கமாக இருக்குதுங்க. அந்த தவறு இல்லை. மாடு கன்று சுழி சத்தத்தில் இருக்குதுங்க. இந்த மாட்டை அன்னை தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 55,000 சொல்லுதுங்க. இந்த செவல மாட்டோட விற்பனை விலை 55 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம், அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. நல்ல மாடு, தெளிவான மாடு, நல்ல கறவைக்கு ஒழுக்கமாக இருக்குது. கறவை நல்ல கறவைங்க. ஒரு நாளைக்கு 2 5 லிட்டர் பால் இது கண்டிப்பாக கறந்துக்கலாம். நீங்கள் 5 லிட்டர் கூட 4 லிட்டர் பால் கறந்து கன்று தெளிவாக வயிறு ஃபுல்லாக ஊட்டுங்க. அந்தளவுக்கு மாடு தெளிவு இருக்குது. மாடு கன்று சுழி சுத்தத்தில் இருக்குது. எந்த தவறுகள் இல்லைங்க. இந்த மாட்டை அன்னை தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 55,000 சொல்லுதுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம், அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. இல்லை நேர்லேயே வந்து பார்த்து கறந்து பார்த்து எடுக்கிறனால கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஒரு வேளைக்கு 2 வேளை வந்து நீங்கள் கறந்து பார்த்து எடுக்கிறனால எடுத்துக்கலாம். இல்லை ஃபோட்டோவை பார்த்துட்டு நீங்கள் ஃபோட்டோ பார்த்துட்டு எடுக்கிறனால எடுத்துக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெளிவான மாடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக மூன்றாவதாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை கிடாரிங்க. தலையீத்து கிடாரி, 6 பல்லு கிடாரிங்க. மாட்டை பார்த்தா ஈத்து மாடு மாதிரி தெரியுங்க. 2 ஈத்து போட்ட மாடு மாதிரி தெரியும். ஆனால் வந்து தலையீத்து கிடாரி தாங்க. கொம்பு வந்து கூடி இருக்குது. ஒட்டுலிங்க கொம்பு ஒட்டை கிடையாது, கூடு கொம்பாக தெரியுதுங்க. கொம்பு வந்து ஒட்டை கிடையாது, கூடு கொம்பாக தெரியுங்க. தலையீத்து கிடாரி, 6 பல்லு கிடாரிங்க. 9 மாதம் சினைங்க.
அதிகபட்சம் ஒரு 20 நாட்கள் ஆகும் கன்று ஈன்றதுக்கு. பார்த்தா மடி புது மடி இறங்கி வந்திருக்கு. ஒரு 20 நாளில் கன்று ஈண்டி விடுங்க. மாடு நல்லா பெருவட்டிருக்கு, நீளம் உயரம் நல்லா பெருவட்டான கிடையாதுங்க. மாட்டிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. நல்ல நைஸ் தோல் உடச்சலான மாடுங்க. திமில் நல்லா இரட்டை திமிழில் சேரும். நல்ல நயம் இருக்குதுங்க. மாடு கிடையாது வந்து நல்ல நயம் இருக்குதுங்க, உடச்சல் இருக்குது. மாட்டுக்கு இருக்கும் அப்படி சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குங்க. அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க. பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம். கிடையில் வந்து எந்த தவறுகள் இல்லைங்க. குறைவான பட்ஜெட்டில் தெளிவான கிடையறி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிடையறி தேர்வு செய்யலாங்க. இந்த கிடையரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 37,000 சொல்லுங்க. ஏன் 37,000 இவ்வளோ பெருசாக 37,000னா கொம்போட அமைப்பு கம்மியாக இருக்கிறனால, கூடு கொம்பாக இருக்கிறனால ரேட்டு கொஞ்சம் குறைச்சி சொல்லுதுங்க. அந்த கொம்பு கூடி வர நம்ம எடுத்துடலாம், இல்லை அப்படியே இருக்கிறனால இருந்துட்டு போகலாம். கொம்பை பொறுத்தளவுக்கு எதுவுமே எந்த கழிப்புகள் வந்து எதுவும் கிடையாது. கொம்பு வந்து வட்ட கொம்பாக இருக்குது. மற்றபடி கிடையாது, எந்த தவறு இல்லைங்க. இப்போ 6 பல் கிடையாதுங்க. நேரம் ஒரு ஈத்து ஈனி இருக்கணும். லேட்டாகி சனியானால ஒரு ஈத்து வந்து நேரம் இப்போ ஈனி இருக்கணும். இப்போ லேட்டாகி சனியாக இருக்குது. மற்றபடி எந்த தவறு இல்லைங்க. மாடு தெளிவாக இருக்குது, கிடையாது தெளிவாக இருக்குது, சுழி சுத்தத்தில் இருக்குது, அடர் தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது, குற்றங்குறையில் எதுவும் கிடையாது. 4 காம்புகள் தெளிவாக இருக்குது. நல்லா வால்குடி, நல்லா பயிர் வால்குடி, கிடையாது நல்லா நைஸ் இருக்குது, உடசல் இருக்குது. கண்டிப்பாக தலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கறக்கிற அளவுக்கு கறவை திறன் 2 லிட்டர் கண்டிப்பாக கூடி கறந்து வருங்க. அந்தளவுக்கு மாடு நயம் இருக்குது. இதோட தாய் நல்லா கறவை திறன் சொல்லி தான் கொடுத்தாங்க. அதனால் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 37,000 சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். கருதுனா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க.